கல்லூரி போகிற அளவுக்கு வளர்ந்துருந்தாலும் நம்ம திவ்யா ரொம்ப சுட்டி பொண்ணா இருப்பா. வீட்ல பொறுப்பே கிடையாது அப்படின்னு அப்பா அம்மாட்ட திட்டு வாங்கினா கூட அவளோட குடும்பத்தனத்தை அவள் மாற்றிக்கவே மாட்டா. நம்ம திவ்யாவுக்கு 2 தங்கச்சிங்க இருப்பாங்க. ஸ்கூல் போகிறவங்களே சீக்கிரம் கிளம்பிடுவாங்க. ஆனால் நம்ம திவ்யா எப்பவுமே லேட்டாக எழுந்திரிச்சு அப்பாட்ட திட்டு வாங்குவா. அன்னைக்கும் லேட்டாக எழுந்திரிக்கிறான். அவங்க அப்பா திட்டலை. காலேஜில் கொண்டு போய் விட்டுட்டு இன்னைக்கு ஒன்று பொண்ணு பார்க்க வராங்கம்மா, கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவ காலேஜ் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்கிறா, என்னோட ஃப்ரீடமே போயிடும், யாரும் தெரியாத ஒருத்தர் எப்படி உடனே கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு புலம்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே சுற்றிட்டு நைட் ரொம்ப லேட்டாக மலையில நனைஞ்சிட்டு வீட்டுக்கு வரா. ஆனால் கூட மாப்பிள்ளை ரொம்ப பொறுமையாக அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ திவ்யா கல்யாணத்தை நிறுத்தணும்னு போட்ட பிளானே சொதப்பிடுச்சு. இப்போ மாப்பிள்ளை பொண்ணு தனியாக பேசணும்னு சொல்லும்போது திவ்யா சொல்கிறா, நான் ரொம்ப திமிர் பிடிச்சவன், ரொம்ப பிடிவாதம் பிடிப்பேன், ரொம்ப கோவம் வரும். இப்போ நீங்கள் தான் சொல்லணுமா, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு மாப்பிள்ளை சொல்லிடுவான். எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி வெளியே வந்து சொல்லிடுவா. உடனே நெஞ்ச பிடிச்சிட்டு அவங்க அப்பாவும் கீழே வந்துருவார். ஏன்னா இவளுக்கு வேற வழியே இல்லாமல் அப்பாக்காக அந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிப்பா. இப்போ கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் 2 பேரும் மாப்பிள்ளையோட வீட்டுக்கு போயிருவாங்க. மாப்பிள்ளையோட பேர் சந்திரகுமார். ஆனால் இவ சீக்கிரம் தான் கூப்பிடுவா. இப்போ ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கே உட்காந்து அழ ஆரம்பிச்சிருவா. என் பக்கத்தில் வராதிங்க அப்படின்னு ரொம்ப பிடிவாதமாக சொல்லுவா. சரிம்மா தூங்குன்னு சொல்லி அன்னைக்கு நைட்டு மட்டும் இல்லை, ஒரு வருஷம் அளவா அவனோட விரல் நுனி கூட அவன் மேலே படாம பார்த்துப்பான். யதார்த்தமா ஒரு நாள் அவனோட கை அவன் மேலே பட்ட உடனே அவன் சொல்லுவா, எனக்கு கம்பளி புழு ஊர்ணமா இருக்கு, உங்க கையை எடுங்கன்னு சொல்லுவா. அப்பதான் இவன் நம்மளை வெறுக்கிறா அப்படிங்கிற விஷயமே நம்ம சீக்கைக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்காக சீக்கையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கிஃப்ட் கொண்டு கொடுப்பாங்க. அப்போ கூட திவ்யா அவாய்ட் பண்ணிட்டு ரூம்ல போய் உட்காந்துப்பா. சீக்கை கேட்பான், என்கிட்ட தான் இப்படி நடந்துக்கிறேன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட இப்படி நடந்துக்கணுமா அப்படின்னு. இந்த டிவோர்ஸ் வேணும், நான் உடனே என்னோட ஊருக்கு போகணும்னு சொல்லி திவ்யா கோவமா பேசுவா. இப்போ சீக்கிரம் எதுவுமே பேசாம அடுத்த நாள் ஒரு கிஃப்ட் கொண்டு வந்து இந்த உனக்கு தான் அப்படின்னு கொடுப்பான். நான் நேற்று உங்ககிட்ட டிவோர்ஸ் கேட்டு கூட நீ இந்த கிஃப்ட் கொடுக்குறியா அப்படின்னு, நான் என்னோட லைஃப்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா ஒரு பாஸ்ட் லைஃப்பை பத்தி சொல்றா. திவ்யா காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது கார்த்தின்ற ஒரு பையனோட அறிமுகமாகுது. அவன் சின்ன சின்ன திருட்டுலாம் பண்ணி ரொம்ப சுட்டித்தனமான கேரக்டரா இருப்பான். அவனுக்கு அம்மா அப்பா யாருமே இல்லாதனால எது தப்பு எது சரின்றது இல்லாம அவன் பாட்டுக்கு வந்துட்டு இருப்பான். என்னைக்கு திவ்யா முதல் முறையா பாக்குறானோ அன்னைக்கு அவன் பண்ண எல்லா தப்பையும் விட்டுட்டு திவ்யாக்காகவே வாழணும்னு ஆசைப்படுறான். ஆனா திவ்யா வந்து முதல்ல வேண்டான்னு தான் சொல்லுவா. அதுக்கப்புறம் அவனோட லவ்வை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அவளும் காதலிக்க ஆரம்பிப்பா. 2 பேரும் உருகி உருகி காதலிக்கிற நேரத்துல போலீஸ்காரங்க அவன் பண்ண பழைய தப்புக்காக அவன் அடிக்கடி தண்டிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவனும் சொல்றான், நான் திருந்திட்டேன், இனிமேல் அந்த மாதிரிலாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணி திவ்யா முன்னாடி போய் மாலைலாம் வாங்கிட்டு ரெடியாக இருப்பா. ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் படிக்கட்டில் ஏறுற நம்மளோட கார்த்தியை பின்னாடி இருந்து போலீஸ்காரங்க ஷூட் பண்ணி முன்னாடி பண்ண தப்புக்காக இப்போ எந்த தப்புமே பண்ணாமல் தண்டனை அனுபவிச்சு அதே இடத்துல திவ்யா முன்னாடி இறந்து போயிடுறா. ரொம்பவே அவள் அழுது உடஞ்சு போயிடுறா. தன்னோட உடஞ்சு போன மனசை தேத்தணுன்றதுக்காக தான் ரொம்ப சுட்டித்தனமாகவும் ரொம்ப ஜாலியாக இருக்க மாதிரி சிரிச்சிட்டே காட்டிக்குவா. அவளோட மனசில் இருக்க எவ்வளோ வேதனையும் அவள் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமும் சீக்கிரம் அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பாருன்னு சொல்லுவான். இப்போ அவளுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். நான் இவ்வளோ தூரம் சொல்லியும் நீங்கள் என்ன திருந்தவே இல்லை, இப்போ நான் உனக்கு கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணுவோம் அவ்வளோதானே அப்படின்னு ஓப்பன். அப்போ வந்து இது என்னன்னு கேட்குறா. இந்த கொலுசு நான் உனக்காக ஆசைப்பட்டு வாங்கினது, அந்த கவர் டிவோர்ஸ் பத்திரம் நீ உனக்காக ஆசைப்பட்டு கேட்டது, இதில் உனக்கு எது வேணும்னு நீயே முடிவு பண்ணிக்கோ, நான் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமே அங்கேருந்து போயிடுறான். அந்த கவரையும் கொலுசையும் எடுத்து வச்சுட்டு திவ்யா அன்னைக்கு நைட்டு தூங்கிடுறா. அடுத்த நாள் காலையில் திவ்யாவோட அப்பா ஊருக்கு வராரு. அவர்கிட்ட ரொம்ப கோவமாக நடந்துக்கிறான் சீக்கே. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு திவ்யா என் மேலே இருக்க கோவத்தை எங்கள் அப்பா மேலே காட்டுறீங்களான்னு கேட்குறா. அதுக்கு அவன் சொல்கிறான், இல்லை நம்ம 2 பேர் பிரிஞ்சதுக்கப்புறம் உங்கள் அப்பா என் மேலே தான் தப்புன்னு நினைக்கணும், அப்போ கூட உன்னை தப்பாக நினைக்கக்கூடாதுன்னு சொல்கிறான். இவன் இப்படிலாம் நடந்துக்கிறத பார்த்து அவள் கேட்குறா, என் மேலே உனக்கு கோவமே வரலையா, நான் இவ்வளோ தூரம் நடந்துக்கிட்டு கூட நீ என் மேலே இவ்வளோ பாசமாக இருக்க அப்படின்னு, நீ ஒரு குழந்தையா தான் என் கண்ணுக்கு தெரியற அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதுவுமே பேசாமல் போயிடுறான். இப்போ சீக்கேக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. இப்போ சீக்கே அப்படியே விழுந்து கிடக்கிறத பார்த்து திவ்யா ரொம்ப நொறுங்கி போயிடுறா. அவள் எல்லாம் ஒரு லைஃபே இல்லைன்ற அளவுக்கு அவளோட மைண்ட் செட் மாற ஆரம்பிக்குது. இப்போது நல்லா ஆனதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரா. அவனோட பணிவிடெல்லாம் இவ செய்யணும்னு ஆசைப்படுறா. வேண்டான்னு சொல்லவன் கிட்ட இப்போ கேட்குறா, ஏன் நான் உங்கள் மனைவி தானே, நான் உங்களை தொடக்கூடாதா அப்படின்னு கேட்குறா. இல்லை நான் தொட்டால் உனக்கு கம்பளி பூச்சி வரும், அதனால வேண்டான்னு சொல்கிறான். இவன் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அவள் சொன்னது தான். ஆனால் அதவே இவன் திரும்பி சொல்லும்போது அவளுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. இப்போ தான் நம்ம எந்த அளவுக்கு அவனை காயப்படுத்தியிருக்கோன்றதே இவ ரியலைஸ் பண்ணுறா. இதுக்கப்புறம் யோசிச்சுட்டே அவள் ரோட்டில் போய்கிட்டு இருக்கா. 4-5 ரவுடி பசங்க இவகிட்ட தப்பாக நடந்துக்க பார்க்குறாங்க. தூரத்தில் சீக்கிய பார்த்து எந்த கணவனோட கை தமிழ பட்டா கம்பளி புழு ஊர்ன மாதிரி இருக்குன்னு சொல்கிறாலோ அவனை தான் இறுக்கமாக அணைச்சிக்கிறா. சுற்றி இருந்த ரவுடிகள் எல்லாமே சீக்கியை பார்த்தோன்னே பயந்து ஓடிடுறாங்க. இப்போது மயக்கம் போட்டு விழுந்த திவ்யாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவள் கையில் ஏற்பட்ட காயத்துக்கு மருந்து போட்டுட்டு அவளோட காலை பார்க்குறான். அவன் வாங்கி கொடுத்த கொலுசு அவள் போட்டிருக்கா. முதல் நாள் இரவு திவ்யா சண்டை போட்டதுனால அவள் ஊருக்கு போகிறதுக்காக பஸ் டிக்கெட் ஆர்டர் போட்டிருப்பாங்க. அந்த டிக்கெட் வந்தோடனே ரூம்குள்ளேருந்து திவ்யா ஓடி அந்த மனசுக்குள்ளே நினைப்பா, என்னை போக வேண்டாம்னு சொல்லுங்க, நான் உங்கள் கூடவே இருந்துடுறேன்னு. இதே மாதிரியே நம்ம சீக்கியவும் நினைப்பான், போக மாட்டேன்னு சொல்லு, என் கூடவே இருந்துருன்னு சொல்கிறான். நான் 2 பேரும் வாய் திறந்து பேசி இன்னைக்கு 2 மணிக்கு ட்ரெயின் ரெடியாரு, நான் கொண்டு போய் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு எதுக்கு சிரமம், நானே போய்க்கிறேன்னு திவ்யாவும் சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷன் போயிடுறா. இப்போது அவள் கேப்லேருந்து இறங்கிட்டு பார்க்குறா. சீக்கிரம் அங்கே நிற்கிறான். ரொம்ப சந்தோஷப்படுறா, நம்மளை கூட்டிகிட்டு போக தான் வந்திருக்காங்க. ஆனால் அவன் கையில் ஒரு கவர், இந்தா நீ கேட்ட டிவோர்ஸ் பத்திரம் இன்னைக்கு வந்துருச்சு, நீ கேட்ட ஒரு விஷயத்த நான் நிறைவேற்றிட்டேன்ற சந்தோஷத்தோட நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறான். கோர்ட்லேருந்து சொல்லியிருக்கலாம், ஆனால் உங்கள் மனசில் என் மனசில் என்ன இருக்குன்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனால் பிடிச்சிருக்கா நான் சொல்ல மாட்டேங்கிறீங்க, நீங்கள் சொல்லாட்டி பரவாயில்ல, எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கு, நான் வெக்கத்தை விட்டு சொல்கிறேன், நான் உங்களை ரொம்ப காதலிக்கிறேன் அப்படின்னு உருகி அழுத்தமாக சொல்கிறா திவ்யா அப்படின்னு. அந்த டிவோர்ஸ் பத்திரத்தை கிழிச்சு அவன் கையிலேயே கொடுத்துட்டு அவள் போயிடுறா. அவள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவன் யோசிச்சு பார்த்து மெய் மறந்து தேடும்
வரும்போது பார்த்தா நம்ம திவ்யா அங்கே இல்லை. ஏன்னா ட்ரெயின் கிளம்புற டைம் ஆயிடுச்சு. திவ்யாவும் ட்ரெயினில் ஏறி போயிடுச்சு. இவன் அவசரமாக இறங்கி ஓடி அந்த ஜங்ஷன்லேயே உருண்டு வரான். இதை பார்த்துட்டே இருக்க திவ்யாவும் படிக்கட்டில் நின்றுட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்கா. இவன் ஓடி போய் அந்த ட்ரெயினுக்குள்ளே ஏறி 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஒருத்தர் இனிமேல் விட்டுட்டே இருக்க முடியாதுன்னு முடிவு பண்ணி இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இதோட அவங்க மௌனம் எல்லாமே கலையுது. ஒருத்தர் மனசில் இருக்கிற விஷயத்த இன்னொருத்தர் மனசுக்கு புரிய வைக்கணும்னா வாய்மொழி தேவையில்லை, மௌனமே போதும்னு இந்த படத்தில் தெளிவாக கட்டியிருப்பாங்க. அதுதான் நம்ம மௌன ராகம்.